வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஏன் பிரேக் எதுக்கு பிரேக்கெலாம் கிடையாது, இனிமேல் அப்பப்போ பிரேக் கொடுக்க தான் செய்யுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன், என்னோடய காலநிலைகள் அப்படி இருக்குது. அதனால் வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. பார்க்குற 15 பேருக்கு இது போதும் போ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருசாக ஒன்றும் கிடையாது. நிறைய பெரிய டைரக்டர்ஸ், நிறைய பெரிய ஆக்டர்ஸோட நிறைய மொக்க படங்களும், கொஞ்சம் சின்ன டைரக்டர்ஸ், கொஞ்சம் சின்ன ஆக்டர்ஸோட கொஞ்சம் நல்ல படங்களும் இந்த பாதி வருஷத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து மொக்க படத்தை பற்றியோ இதில் வந்து நல்ல மூவிஸை பற்றியோ பார்க்க போகிறோமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன பேச போகிறோம் அப்படின்னா, அவரோட வருஷத்துக்கு ஒரு படம் வரதே பெரிய டவுட்டாக இருக்கும்போது அவர் இந்த வருஷத்தோட பாதிக்குள்ளே 2 படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அவர் 2 படத்தை பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணாரா அப்படின்னா அது கிடையாது. அப்போ அங்கங்கே லேக் ஆனனால வருஷத்தோட 6 மாதத்துக்குள்ளே 2 படம் வந்து ரிலீஸ் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த 2 படத்தை பற்றின ஒரு சின்ன அனலைசஸாக ஒரு சின்ன வீடியோவாக பண்ணிட்டு போகலாம்னு சொல்லி தான் ஐ எம் ஹியர் டுடே. வேற எந்த படங்களும் கிடையாது. விடாமுயற்சியும் அப்புறம் என்ன, அது குட் பேட் அக்லி பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஏன் அந்த 2 படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, தலை படத்தை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் வரதே பெரிய டவுட். ஆனால் அவர் இந்த வருஷத்துக்குள்ளே 2 வருஷத்துக்குள்ளே கூட கிடையாது, இந்த 6 மாதத்துக்குள்ளே 2 படம் விட்டுருக்காருங்கிறது அரிய நிகழ்வு. அப்படிங்கும் போது நம்ம அந்த நிகழ்வை பற்றி பேசி தான் ஆகணும். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு விடாமுயற்சியும் ஏப்ரல் மாதத்துல குட் பேட் அக்லி வந்துருச்சு. ஒருத்தர் முட்டா பீஸு, இன்னொருத்தர் முரட்டு பீஸ். ஃபஸ்ட்டு நம்ம விடாமுயற்சி படத்தை பற்றி பேசிடலாம். இப்போ ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதான் ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு வந்த படமாக தான், அதை பற்றி பேசிடலாம். விடாமுயற்சி பொறுத்த வரைக்கும் மகிழ் திருமணி மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கர் அவர். ஆனால் குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஓரியன்ட், ஒரு ஃபேன்ஸ்க்கான ஒரு கைண்ட் ஆஃப் டைரக்டர் அவர். விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி லைக்கா வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படின்னு நின்று போச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து வந்த குட் பேட் அக்லி டக்குன்னு ஷூட்டிங்கை முடிச்சு, டக்குன்னு போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபேன்ஸே வந்து குட் பேட் அக்லி மேலே அதிக ஹைப்பில் இருந்ததுனால விடாமுயற்சியோட படத்தோட ரன் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும். விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி பேச என்ன இருக்குது, கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு லீனியரான ஒரு படம், ஒரு நாளில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. அது வந்து பெருசாக கதை திருப்பம், கதையில் ட்விஸ்ட்டு, அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு இல்லாமல், ஒரு சாதாரண ஒரு ஆள் அவரோட ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு ஒரு ட்ரிப்பு போகிறாப்புல, அங்கே நடக்கிற பிரச்சனை தான் அந்த படம். ஏன்னா நான் அந்த படத்தை வந்து தேட்டரில் தான் பார்த்தேன். தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில இடத்துல மட்டும்தான் எப்படி சொல்லலாம், சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த படத்தில் வந்து அங்கங்கே இருந்துச்சு. அந்த படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் லேகாகவும் ஸ்லோவாகவும் இருந்துச்சு. படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, ஸ்டண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு, எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு படமாக வந்து ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு. பெருசாக எனக்கு வந்து அந்த படம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அது எனக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் அஜித் ஃபேன்ஸுக்கே அப்படி தான் இருந்துச்சு அந்த படம். மியூசிக்கை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். ஆனால் குட் பேட் அக்லி அப்படின்னு வந்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வந்த அந்த குட் பேட் அக்லி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு அதுவே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் குட் பேட் அக்லி இருந்துச்சு. என்னென்னா, இது ஒரு நான் லீனியரான ஒரு கதை. குட் கேரக்டர், பேட் கேரக்டர், அக்லி கேரக்டர், அப்போ நடந்தது, இப்போ நடந்தது, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு அங்கங்கே சில சீன் அப்படி படத்தோட நடுவு சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க. அவர் பார்த்தா திடீர்னு போனால் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் வில்லன்ஸோடலாம் டைப் பண்ணி ஃபைட் பண்ணுறாரு, அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே ஒரு 2.5 மணி நேரம் போச்சு. அந்த படத்தை தேட்டரில் தான் பார்த்தேன். எங்கேயுமே எனக்கு வந்து அந்த படத்தை எக்ஸைட்மெண்ட்டே கொடுக்கல. கொஞ்சம் கூட அந்த படம் வந்து சிங்கே ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னடா ஏதோ ஒரு ஸ்பூஃப் மூவி பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு குட் பேட் அக்லி பார்க்கும்போது. அட்லீஸ்ட் விடாமுயற்சியாச்சும் எனக்கு அங்கங்கே நான் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ஹிட் கொடுத்துச்சுன்னு நான் சொன்னேன். ஆனால் குட் பேட் அக்லி அப்படி ஒன்றுமே கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஹைப் மட்டும்தான் இருந்துச்சு. படம் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை, வேறு எதுவுமே இல்லைங்கிறது தான் அந்த படத்தில் இருக்க எனக்கு பெரிய ப்ராப்ளமே. ஃபேன் மூவி தான், லார்ஜர் தென் லைஃபாக தான் இருக்க போது ஓரளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு படத்துக்குள்ளே போனாலும் அது அதை தாண்டி இருந்ததுங்கிறது தான் இங்கே பெரிய ப்ராப்ளமே. மியூசிக் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விடாமுயற்சிக்கு அனிருத் மியூசிக்கு, குட் பேட் அக்லிக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக்குங்கும் போது 2 குவாலிட்டியான மியூசிக் டைரக்டர்ஸ் தான். இருந்தாலும் அந்த 2 படத்தையும் சேர்த்து அந்த பத்திக்குச்சி சாங் மட்டும் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. குட் பேட் அக்லி என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, ஃபேன்ஸ் மத்தியில் ஏகப்பட்ட ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்தனால அந்த படம் வந்து அந்த டைமில் வந்து அந்த படத்தில் இருக்க ஃப்ளாஸை பெருசாக கண்டுக்க முடியாமல் ஒரு ஃபாஸ்ட்டில் அந்த படம் வந்து ஒரு 250 crores ஜம்ப் பண்ணி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தை எத்தனை பேர் செகண்ட் டைம் பார்த்தாங்க, $1 million கொஸ்டின் தான். அந்த படத்தை செகண்ட் டைம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட் தான். விடாமுயற்சி செகண்ட் டைம் பார்க்க முடியும். என்னை பொறுத்தவரைக்கும் விடாமுயற்சி ரிப்பீட் வேல்யூ கொண்ட ஒரு மூவி தான். இஃப் யூ ஆர் குட் பேட் அக்லி ஃபேன்,
சாரி டு சே குட் பேட் அக்லி இஸ் அ பிலோ ஆவரேஜ் மூவி. இஃப் யூ ஆர் விடாமுயற்சி ஃபேன், அது ஒரு ஆவரேஜ் மூவி தான். குட் பேட் அக்லி கம்பேர் பண்ணும்போது அந்த படம் வந்து ஒரு ஓவராலாக ஒரு நல்ல ஒரு மூவி. இந்த கதையை வச்சு அவர் அந்த அளவுக்கு ஒரு டெக்னிக்கல் சவுண்டான ஒரு மூவி கொடுத்தாரு அப்படின்னா ஒரு நல்ல கதையை வச்சு அவரால் கண்டிப்பாக நல்ல படம் கொடுத்துருக்க முடியும். குட் பேட் அக்லிக்கு டெக்னிக்கலாகவும் வீக்காக இருந்துச்சு, கதையும் வீக்காக இருந்துச்சு, மியூசிக்கும் வீக்காக இருந்துச்சுங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த 2 படத்தை விடையும் மொக்க படங்கள் சில படங்கள் வந்திருக்கு. அந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது குட் பேட் அக்லி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு வேளை நீங்கள் சேனலில் பார்த்துட்ருக்கீங்க, சேனல் கண்ணில் பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், குட் பை.